மேலும் சோகத்தை ஏற்படுத்தும் வகையில் மீட்கப்படும் உடல்கள் உருகுலைந்த நிலையில் மீட்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடந்து வருது. ஒரு புறத்தில் மழை, மற்றொரு புறத்தில் இருள். சவால்களை தாண்டி மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேசிய பேரிடர் மீட்புப் படை அதிகாரிகள். இதுவரை 6 பேர் உயிரிழந்திருப்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒருவரின் நிலை குறித்து தொடர்ச்சியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாறை இடுக்குகளில் இருவரின் உடல்கள் சிக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை மீட்பதும் சவால் நிறைந்த ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது. தற்போது வரை மீட்கப்பட்டவர்களுடைய உடல்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ரகுவரன், தற்போதைய நிலவரத்தை பதிவு செய்யலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த நிலச்சரிவில் சிக்கியவர்களின் உடல்களை மீட்கும் பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 5 பேர் வரை உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராஜ்குமார், அவரது மனைவி மீனா, மகன் கௌதம், மகள் இனியா என 4 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தவிர ஒரு சிறுமியின் உடலும் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 பேரினுடைய உடலை மீட்கும் பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மீட்பு பணி நடைபெறும் இடத்தில் தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக தற்போது அந்த மீட்பு பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டாலும் தொடர்ந்து அந்த பணிகளானது நடைபெற்றுக் கொண்டே மிகவும் ஒரு சவாலான பணிகளுக்கு மத்தியில் அந்த பணிகளானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அந்த உடல்கள் இருக்கும் இடத்தில் தோண்டப்பட்டாலும் அதன் பிறகு அவர்கள் அவர்களை சடலங்களை முழுமையாக எடுப்பதற்கான பணிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுவரை 5 சடலங்கள் முழுமையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்கள் கொஞ்சம் சிதைந்த நிலையிலே அவர்களுடைய உடல்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருந்தாலும் பாறைகள் அந்த வீட்டின் மீது விழுந்ததுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. மீட்கும் பணியில் தற்போது அந்த பணியும் தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 பேரினுடைய சடலங்கள் எடுக்க வேண்டிய நிலை. 2 பேரும் சிறுவர்கள் தான். அந்த 2 சிறுவர்களுடைய சடலங்கள், பெரியவர்கள் சிக்கிக் கொண்டது 2 பேர், அவர்களுடைய சடலம் கிடைத்து விட்டது. மேலும் 3 சிறார்களுடைய சடலங்களும் கிடைத்து விட்டது. இன்னும் 2 சிறார்களினுடைய சடலங்கள் மட்டும் இருக்கிறது. அதை மட்டும் தேடும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு பாறை இருப்பதினால் தொடர்ந்து ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதில் இந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர், ராஜ்குமார், அவருடைய மனைவி மீனா, மகன் கௌதம், மகள் இனியா, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்திருப்பது மிகப்பெரிய சோகத்தின் விடுவாக மாறியிருக்கிறது. மேலும் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றவர்களுடைய உடல்களை மீட்டு எடுப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். மழை ஒருபுறம் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கி வரீங்க ரகுவரன். அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்றாங்க ரகுவரன்? இதை பொறுத்த வரைக்கும் நிறைய சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்று காலை நாம் இந்த பகுதிக்கு வந்தபோது அதை தொடர்ந்து மீட்பு படையினரும் வந்தார்கள். காலை 6 மணி முதல் அந்த மீட்பு படையினர் மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது 8 மணி ஆகக்கூடிய சூழ்நிலையில் கூட அந்த மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. மிகுந்த சவாலாக இருப்பது தொடர்ந்து மழை பெய்வதும் அதன் ஒட்டி மிகப்பெரிய பாறைகள் அந்த இடத்தில் இருப்பதும் தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதை தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் அந்த பள்ளம் தோண்டப்பட்ட பகுதிகள் திரும்ப தண்ணீர் நிரம்புகிறது, சேரும் தகுதியுமாக ஆகிறது. அதை எடுக்க வேண்டும், அதன் பிறகு சடலங்களை எடுக்க வேண்டும் என்பது ஒரு சவால் நிறைந்த பணியாகத்தான் இருக்கிறது. தற்போது வரை பாத்தீங்கன்னா 5 சடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிதைந்த நிலையில் தான் உடலங்கள் எல்லாம் மீட்கப்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கக்கூடியிருந்தாலும் இன்னும் ஒரு சடலம் இருக்கக்கூடிய இடமும் அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் அந்த பாறைகளை உடைக்கும் ஜேசிபி ஈடுபட்டிருக்கிறது. அந்த பாறைகளுக்கு நடுவே இந்த சடலங்கள் சிக்கியிருப்பதினால் பாறைகளை உடைத்து ஜேசிபியை கொண்டு உடைத்து பொறுமையாக அந்த சடலங்களை எடுக்கும் பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்
தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் மீட்புப் படை அதிகாரிகளும் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளும் இந்த பகுதியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் வேலு அவர்கள் பார்த்து சென்ற நிலையில் அதிகாரிகள் மூத்த அதிகாரிகளும் அந்த சடலங்களை அடையாளம் காணப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏனென்றால் சிதைந்த நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை மருத்துவமனையில் வைத்து முறையாக அவற்றை நெறிப்படுத்தி உறவினர்களிடம் காட்டி உறுதி செய்த பிறகு உடற்கூறாய்வுக்கு பிறகு சடலங்கள் ஒப்படைக்கப்படுவதற்கான நடைமுறைகள் எல்லாம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றன. மீதி இன்னும் 2 பேரினுடைய சடலம் தான் இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கான பணிகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்றிருக்கிறது. ஆனாலும் இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்தே கொண்டு இருக்கிறது. அதனால அந்த பள்ளத்தில் மேலிருந்து ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் மீட்பு படையினருக்கும் ஒரு அபாயகரமான ஒரு நிலைதான் இருக்கிறது. அந்த அபாயகரமான நிலையிலும் இந்த மீட்பு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. பிஞ்சு உடல்களை சிதைத்திருக்கிறது இந்த கொடூர நிகழ்வு. காண்போரின் கண்களை குளமாக்கும் வகையில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தின் வடுவுக்குள் எடுத்துச் சென்றிருக்கிறது திருவண்ணாமலை நிகழ்வு. தொடர்ச்சியாக மீட்புப் பணிகள் நடந்து வரக்கூடிய சூழலில் களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் செய்தியாளர்கள் வழங்கி வருகிறார்கள். தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.